இப்போ ஆர்டிகல் 200 அப்படி எடுத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சட்டம் இயற்றும்போது இந்த அளவுக்கு சிக்கல் இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கலாம். அதில் என்னன்னா 3 அசன்ட் தான். அதாவது ஒரு மத்திய மாநில அரசுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு லிங்க்கு, ஒரு லாக் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 பேருக்குள்ள ஒரு லாக் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட சுதந்திரங்கள் 2 பேருக்கும் இருக்கணும். அதே நேரத்தில் 2 பேருக்குள்ள ஒரு லாக்கும் இருக்கணும் அப்படின்றது. அதுதான் நம்முடைய 4 ஜனநாயக தூண்களும் அப்படித்தான். ஒன்றுக்கு ஒன்று தனித்தனி சுதந்திரம், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக்கிங் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஃபெடரல் செட்டப் நம்முடைய அரசாங்கம். அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற அரசாங்கம் முழு அதிகாரம் மத்தியத்திலையும் இருக்கக்கூடாது, முழு அதிகாரம் மாநிலத்துக்கு இருந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் அந்த ஒரு லிங்க்குக்காக கவர்னர் பதவின்றது இருக்குது. அவருக்கு கொடுத்துருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நாட்டின் முதல் குடிமகன் இல்லைன்னா ஒரு மாநிலத்தின் முதல் குடிமகனாக இருக்கிறீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 200 கொடுத்துருக்கிறது பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மாநிலத்தில், அதுக்கு தான் முழு உரிமையே இருக்குது. 100க்கு 100 தவறு செய்தாலும் அந்த அரசாங்கம் தான் செய்யணும், சரியா செய்தாலும் அந்த அரசாங்கம் தான் செய்யணும். அதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்குது. அதை பாதுகாக்க வேண்டியது சட்டத்தின் கடமை. அவங்க தவறு செய்தா சட்டம் மக்கள் ரெண்டுமே தீர்ப்பு கொடுப்பாங்க, சரியா செய்தா சட்டம் மக்கள் ரெண்டுமே பாராட்டுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் கவர்னர் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. அப்போ ஒரு ஃபார்மல் ஒரு ரிப்போர்ட் எப்படின்னா அதுதான் கவர்னருக்கு மசோதாக்களை அனுப்புறது.